ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க சவனாஸ் தமிழா சேனல் என்பிஎஸ் சேகர். இப்போ நீங்கள் டிஸ்பிளே தெரியும் மாதிரி இந்த மைக்ரேஷன் எப்படி ரெடி பண்ணி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நான் என்ன சொல்ல புரியும். நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கா செட் பண்ணிக்காங்க. அப்போ தான் எப்பலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். கைன்மாஸ்டரோட ப்ரோவர்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். அந்த கைன்மாஸ்டர் ப்ரோவர்ஷனில் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை செலக்ட் ஆக்ஸ்பெக்ட் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16:9 இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா ஐக்கன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ஃபோல்டர் வந்து டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டெம்ப்ளேட்டுக்கு உண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்குது. இப்போ இதில் வந்து சாங்கை வந்து மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, சாங்கை வந்து மியூட் பண்ணியாச்சு. இதில் வந்து எப்படி நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு மீடியா ஐக்கனுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போது எந்த ஃபோல்டரை வந்து இமேஜ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜுக்குண்டான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ வந்து சின்ன சைஸில் வச்சுக்கிறேன். ஓகே, ஆங்கிள் இந்த ஆங்கிளில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக வந்து, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ டிக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த இதில் வந்து அப்ளை ஆகிடும். உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடறேன். ஓகே, நான் இப்போ வந்து டிக் பண்ணி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிருக்கும் அந்த இமேஜ் வந்து. இப்போ இதுக்கு மேலேயே வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து டைம்லைனில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடறேன். 30 செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் சைடு இருந்தால் உங்களுக்கு தெரியாது. ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இப்போ டெக்ஸ்ட்டை அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சைஸில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து மல்டிப்ளின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் கலரில் இருந்ததெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாகவே ஃபிட் ஆகிட்டு உங்களுக்கு. அந்த இமேஜில் நீங்கள் வந்து எதுவும் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மேலே வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை கான்ட்ராஸ்ட்டு இல்லை பிரைட்னஸ் இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ண நினச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒன்று வந்து நான் ஓகே 35 வச்சுருக்கேன். ஓகே, சென்டர் பாயிண்ட் 4 இருக்கட்டும். ஓகே, டிக் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரைட்னஸ்ஸு இந்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு எப்படி நம்ம வந்து சாங் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளே பண்ண ஆப்ஷனும் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து லைவாக வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் வந்து ஆடியோ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த இமேஜ் வந்து தெரியல. இப்போ அதை டைம்லைனில் 30 செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிடறேன். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபேட் அவுட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து 4 செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டிசேபிள் பண்ணி வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது எதுக்கு நான் வந்து டிசேபிள் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவோட சவுண்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்மியாகிடும். உங்களுக்கு கேட்கும் போதில் வந்து உங்கள் ஆடியோ லெவல் வந்து ஸ்டார்டிங் வந்து பரவாயில்லாமல் இருக்கும், அது ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வராது. லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ உங்கள் சாங் வந்து கம்மியாயிரும் உங்களுக்கு. அதுக்கு தான் நான் அதை ஆஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ லெவலில் வந்து ஈக்குவலாகவே இருக்கும். ஓகேவா?
இப்போ இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இதில் வந்து எந்த மாதிரியான குவாலிட்டியில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த குவாலிட்டியை வந்து செலக்ட் பண்ணிட்டு இல்லை ஃப்ரேம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 இருக்குது. பிட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இல்லைனா 5 7 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கம்மியாகவே வச்சுக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து கூட அதிகமாக ஹையாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால் வந்து 6 MB அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி வந்துடும். உங்களுக்கு வீடியோ வந்து நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கா செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பலாம் ஒரு புது வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கிரேசன் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.